ஹலோ எவ்ரிஒன், நான் ரிச்சர்ட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பீயிங் ரிச் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணி எப்படி சம்பாதிக்கலாம், அதில் என்ன ஈஸி மெத்தட் இருக்குது, அது என்ன ரிஸ்க் இருக்குது, ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னா என்ன, முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பாட் மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அதாவது ஒரு ஸ்டாக், அதாவது ஒரு கிரிப்டோவை நம்ம பை பண்ணுறோம். அது விலை அதிகமாக ஏறினதுக்கப்புறமா அதை போயிட்டு செல் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை எடுத்துக்கிறோம். இதுக்கு ஏதாவது டைம்லைன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, டைம்லைன் நம்ம ஹோல்டு பண்ணுற வரைக்கும் எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நாள் நம்ம இந்த கிரிப்டோவை நம்ம வச்சுக்கலாம் நம்ம வாலெட்டில். ஆனால் இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதை பற்றி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா என்ன, இப்போது இனி வரப்போகிற காலத்தை பற்றி ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் ஃப்யூச்சர். ஸோ இது இந்த ட்ரேடிங்கில் எப்படி இம்ப்ளை ஆகுது, ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பை செல் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், இந்த ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்பில் போகும்போதும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும், டவுனில் போகும்போதும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ ஜென்ரலாக நம்ம ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணுறோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பைக்கு ஒரு காயினை வாங்குறீங்கன்னு வைங்க. அந்த ஒரு பைக்கு விற்கிற காயின் ₹2 போனால் தான் லாபம். அதே காயின் ஜீரோக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது உங்களுக்கு நஷ்டமாயிடும். ஆனால் இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் லாபம், அதாவது ₹1 மேலே ₹2 ஏறும்போதும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், அந்த ₹1 கீழே ஜீரோக்கு வரும்போதும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது எப்படி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் இருக்குங்க, லாங் ட்ரேடு, ஷார்ட் ட்ரேடு. லாங் ட்ரேடுனா என்னென்னா, அதாவது நீங்கள் இப்போது எத்திரியம் இப்போது ஏறப்போகுது அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் லாங் ட்ரேடை சூஸ் பண்ணி அதில் போயிட்டு பை செல் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ எத்திரியம் டிப் ஆக போகுது அப்படின்றத நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஷார்ட் ட்ரேடை போயிட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ ஷார்ட் ட்ரேட்லேயும் நீங்கள் போயிட்டு பை பண்ணிங்கன்னு வைங்க. அதாவது உதாரணத்துக்கு எத்திரியம் நீங்கள் ஒரு 1 lakh rupeesக்கு வாங்குறீங்க. அந்த 1 lakh rupeesலேருந்து அது கீழே போகுது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணிட்டிங்கன்னா, இப்போ அந்த ஷார்ட் ட்ரேடில் போயிட்டு 1 lakh இருக்கிறத போயிட்டு பை பண்ணுறீங்க. பை பண்ண உடனே அது கீழே இறங்க 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 உங்களுக்கான அமௌண்ட்டு ப்ராஃபிட் பல மடங்காக வரும். அந்த பல மடங்காக வரும், அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவரேஜ் அப்படின்றாங்க. இந்த லீவரேஜ் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ₹1000 ஒரு காயினை நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணுறீங்க. அந்த ₹1000க்கான காயின் 10 மடங்கு ஏறினா அந்த 10 மடங்கான லாபம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த லீவரேஜ் மூலயமா நீங்கள் 100%, 200% வரைக்கும் நீங்கள் இந்த லீவரேஜை செட் பண்ண முடியும். அதாவது ஒரு ₹1000க்கு வாங்கின காயினை ₹1000 × 200 டைம்ஸ் உங்களால் மல்டிப்ளை பண்ணி இந்த ட்ரேடை பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த லீவரேஜ். இப்போ இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு பைக் வாங்கினீங்கன்னு வைங்க, அந்த ₹1 × 10x கொடுக்குறீங்கன்னா அது ₹10க்கு நீங்கள் வாங்கினதுக்கான சமம். ஸோ அதுதான் இந்த லீவரேஜ். இந்த லீவரேஜ் எவ்வளோக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அதிகமான ரிஸ்க்கும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஏன் இந்த ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மார்க்கெட் இப்போது ஏறப்போகுது அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க. இப்போ ₹10க்கு வாங்குறீங்க, இது ஒரு ₹15 வரைக்கும் போகும் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷனில் நீங்கள் லாங்கில் போயிட்டு பை பண்ணிட்டீங்க. ஆனால் மார்க்கெட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் அப்படியே டவுனில் வருதுன்னு வைங்க. நீங்கள் வாங்கின வேல்யூ இப்போ ₹10க்கு வாங்கியிருக்கீங்கன்னு வைங்க, அதுக்கு கீழே ஒரு அமௌண்ட்டு இப்போ ₹8 வந்தால் லிக்விடேட் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். அதாவது நீங்கள் போட்ட காசு மொத்தமாக போயிடும். இதில் இருக்க ஹை ரிஸ்கே இது தான். ஸோ லிக்விடேஷன் ப்ராப்ளம் இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் அதிகமாக இருக்கும். ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட் ரொம்ப வாலடைல். நீங்கள் இப்போ பிட்காயின் இப்போ ஏறும், இப்போ தான் இறங்கும்னு எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதோட பேட்டர்ன் மாறிட்டே இருக்கும்.
ஸோ ஓரளவுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். ஷார்ட் ட்ரேட் பண்ணி உங்களால் ஈஸியாக இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடில் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு ஒரு சில இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்களால் எப்படி இது ஏறுமா இறங்குமா ப்ரெடிக்ட் பண்ணுறதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஓவரால் ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் அதாவது ஏறும் போதும் லாபம், இறங்கும் போதும் லாபம். ஸோ இப்போ இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது பிட் கெட் எக்ஸ்சேஞ்ச். அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிட் கெட் எக்ஸ்சேஞ்ச் வந்து பைனான்ஸை விட எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுது இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் இந்த பிட் கெட் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $300 மில்லியன் வந்து இன்ஷூர் பண்ணி நம்மளோட ஃபண்ட்ஸ் எல்லாம் செக்யூர்டாக வச்சுருக்காங்க. ஸோ பிட்கெட் வந்து ஒரு செக்யூர்டான ஒரு எக்ஸ்சேஞ்சாக தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த மாதிரி இன்ஷூர் பண்ணியிருக்க எக்ஸ்சேஞ்சஸ் கண்டிப்பாக நம்ம நம்பி போடலாம். அண்ட் இது வந்து எந்த எக்ஸ்சேஞ்சை பற்றியும் ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது. ஸோ நான் யூஸ் பண்ணுற எக்ஸ்சேஞ்சை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு இனி ஃப்ரீ சிக்னல் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு தனி குரூப் ஆரம்பிக்க போகிறேன். அண்ட் நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணி நமக்கு கீழே வர எல்லாருக்குமே ஃப்ரீயாக சிக்னல்ஸ் டெய்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே நம்ம லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கிறது இது தாங்க, ரொம்ப சிம்பிள். இதை வந்து பக்காவாக பண்ணணும். இதில் இருக்க ரிஸ்க்கு என்னன்றதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். நான் சொன்னேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அந்த இண்டிகேட்டர்ஸ் பற்றிலாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு மார்க்கெட் இப்போ ஏறப்போதா இறங்க போதா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். அண்ட் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye.